இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த எலிசபெத் ஹோர்ட் அப்படிங்கிற பெண்மணி வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச நபர் தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கமா இருந்தாங்க. அதனால நிறைய ஆண்கள் கூட வந்து டேட்டிங் போக தொடங்கினாங்க. அதாவது ஆண்கள் கூட போய் பழகி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தாங்க. அதனால நிறைய பேர் வந்து டேட் பண்ணாங்க. மொத்தமா எத்தனை பேர் வந்து டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 221 பேர் டேட் பண்ணிருக்காங்க. இந்த 221 பேர்ல 4 பேர் கூட வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குது. அதாவது நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருக்கு 4 பேர் கூட. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த 4 பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இனிமேல் மனிதர்கள் கூட நம்மளுக்கு கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. அவங்க அந்த முடிவுக்கு வந்தபோது அவங்களுக்கு வயசு 49. அதுக்கப்புறம் தான் அவங்க போய் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா மனுஷனை கல்யாணம் பண்ணல, அவங்களோட நாயவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. Yes, I pronounce you now as dog and woman. Amazing! So happy! Congratulations! Thank you so much! What can we say? And dog. Thank you very much indeed. It's been certainly different on the show today. I hope